அம்மையே அப்பா உப்பிலா மணியே அன்பில் விளைந்த ஆரமுதே பொய்மையே பேசி பொழுதனை சுருக்கும் புழுத்தலையே நெந்தனுக்கு செம்மையே ஆய சிவபதமளித்த செல்வமே சிவபெருமானே இம்மையே உன்னை சிக்கனப் பிடித்தேன் இங்கு எழுந்து அருள்வது இனியே. எல்லாமல்ல அம்மையப்பனுடைய திருவருள் துணை கொண்டு உலகம் முழுவதும் வாழக்கூடிய ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் தாம்பரம் ஸ்ரீ வாராகி ஈசனேசன் சுவாமியுடைய நல்லாசிகள், வாழ்த்துக்கள். ஜெய் வாராகி, ஜெய் ஜெய் வாராகி. அன்பு நேயர்களே, மே மாதம், இந்த மே மாதத்தை பொறுத்தவரையில் கிரகப்பெயர்ச்சிகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா மேஷத்தில் ராகு பகவான் இருக்கிறார். முக்கியமாக எல்லோரும் ஆவலோடு எதிர்பார்த்த குரு பெயர்ச்சி நடந்திருக்கிறது. இந்த மேஷத்தில் இந்த மே மாதம் 4 கிரக சேர்க்கை, 5 கிரக சேர்க்கை அப்படின்னு இந்த கிரக சேர்க்கைகள் மேஷ ராசியிலேயே 4 கிரகங்கள், அதிகபட்சமாக 4 கிரகங்கள் சேர்க்கை அடைகின்றன. யார் யார்? சூரிய பகவான் ஃபஸ்ட்டு மே மாதம் ஒரு 15 தேதி வரலும் சூரியன் அங்கே தான் இருக்கார், புதன் அங்கே தான் இருக்கார், ராகு பகவான் அங்கே தான் இருக்கார். அதோடு மட்டுமல்ல, குருவும் அங்கே தான் இருக்கிறார். அப்போ காலபுருஷ தத்துவப்படி மேஷ ராசியில் 4 கிரகங்களும் சுக்கிரனும் செவ்வாயும் மிதுன ராசியில் இருக்கிறார்கள். அதே போல் எப்பொழுதும் போல கேது பகவான் உங்களுக்கு துலாம் ராசியில் வீற்றிருக்கிறார், சனி கும்பராசியில் வீற்றிருக்கிறார். இதில் ஒரே ஒரு பாயிண்டில் தான் இந்த மே மாதம் நீங்கள் யோசிக்கணும். சனி குரு தொடர்பு, சனி ராகு தொடர்பு, சனி சூரியன் தொடர்பு, இதெல்லாம் இந்த மே மாதம் ஃபஸ்ட்டு 15 நாள் நடக்க போகுது. இந்த ஃபஸ்ட்டு 15 நாள் நடக்கக்கூடிய இந்த கிரக சேர்க்கையால் எந்தெந்த பிரிவை சேர்ந்தவங்களுக்கு என்ன மாதிரியான தொழில் செய்யக்கூடியவங்களுக்கெல்லாம் நல்ல முன்னேற்றம் ஏற்பட போகுது, யாருக்கெல்லாம் வளர்ச்சி அடைய போகுது அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். அப்போது பார்க்கின்ற பொழுது முதல்ல தொழில் வளத்தை தான் நம்ம பார்ப்போம். இந்த சனியும் ராகுவும் சேர்ந்தால், சனியும் குருவும் சேர்ந்தால் எங்கே மேஷத்தில் இருக்கிறார்கள். அப்போது உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லுகின்ற பொழுது நீங்கள் எந்த தொழில் சாமி, வருமானம் எப்படி சாமி இருக்கும், தொழில்துறைகள் எப்படி சாமி இருக்கும். நான் அரசியலிலும் இருக்கேன், அதே சமயத்தில் மெயினாக தொழில் நல்லா பண்ணிக்கிறேங்க சாமி, அரசியலில் உள்ளே போனவங்க சரிப்பட்ட வரல, கொஞ்சம் வெளியிலேருந்து சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இல்லை சாமி, நான் தொழில் பிஸ்னஸ் பண்ணிக்கிட்டு இருந்தேன், அரசியலுக்குள்ளே என்ட்ரானேன், நல்லா தூக்கி விட்டுடுத்து சாமி, இப்போ பிஸ்னஸ்லாம் வேற ஆளாக பார்க்க சொல்லிட்டேன், நான் முழு நேரம் அரசியலை கவனிக்கிறேன், அல்லது நான் முழு நேரம் சினிமா துறையை சந்திக்கிறேன். அப்போ இந்த மாதிரி நீங்கள் எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் சரிதான், தொழில்துறையை பொறுத்தவரை அது ஒரு சின்ன ஆஃபீஸ் வச்சு நடத்தக்கூடியவங்களாக இருக்கலாம், ஒரு சின்ன ஆஃபீஸ் வச்சு நடத்தக்கூடியவங்களாக இருக்கலாம், ஒரு பெரிய கம்பெனியாக இருக்கலாம், ஒரு 10 பேர் வேலை செய்யக்கூடிய கம்பெனி, 100 பேர் வேலை செய்யக்கூடிய கம்பெனி, அல்லது தனிப்பட்ட 2 பேர் வச்சு நடத்தக்கூடிய கடைகள், ஒரு வெல்டிங் ஷாப்பாக இருக்கலாம், அல்லது ஒரு பியூட்டிஷியனாக இருக்கலாம், அல்லது சிறு சிறு கடைகள், வியாபாரங்கள், வியாபார ஸ்தலங்கள், எக்ஸ்போர்ட் இம்போர்ட் கம்பெனி, லெதர் கம்பெனி ஆகட்டும், கார்மெண்ட்ஸ் ஆகட்டும், எக்ஸ்போர்ட் இம்போர்ட் கம்பெனி வச்சு நடத்தக்கூடிய பெரிய பெரிய ஃபேக்ட்ரி வச்சு பெரிய தொழிற்சாலைகள், அதே போல் ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரி, பெரிய மேனுஃபேக்சரிங் யூனிட்ஸு, பேக்கிங் மெட்டீரியல் யூனிட்ஸு, இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட்ஸு, குறிப்பாக ஷேர் மார்க்கெட், அந்த பங்குச்சந்தை, இதை நம்ம கண்டிப்பாக சொல்லியே ஆகணும் ஷேர் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும். ஏன்னா எத்தனையோ அன்பர்கள், நம்மள எத்தனையோ கிளைண்ட்ஸ் இந்த உள்நாட்டில் வெளிநாட்டில் இந்த ஷேர் மார்க்கெட்டில் நல்ல நல்ல லாபம் சம்பாரிச்சுக்கிட்டு இருந்தவங்களுக்கு கூட நம்பிக்கையாக உள்ளே போயிருப்பாங்க. ஆனால் அவங்களுக்கு லாபம் எதிர்பார்த்தா ஏமாற்றமாக இருக்கும். அப்படியே ஷாக் அடித்த மாதிரி இருக்கும் அவங்களுக்கு. என்னடா அது இப்படி நம்ம வாழ்க்கையை இது புரட்டி போட்டுடுச்சு சாமி, நான் வேறு ஒன்று நினச்சேன், ஆனால் எனக்கு நடந்தது வேறு ஒன்றா இருக்குது. அப்போது ஷேர் மார்க்கெட், அதே போல் பெரிய பெரிய ஷோரூம்ஸ் வச்சு நடத்தக்கூடியவங்க, அது டெக்ஸ்டைலாக இருக்கலாம், கோல்டாக இருக்கலாம், அல்லது வெஹிக்கிள்ஸாக இருக்கலாம். அப்போது பெரிய ஷோரூம்ஸ் வச்சு நடத்தக்கூடியவர்கள், அதே போல் ஸ்டாக் மார்க்கெட், எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க, கார்கோ பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க,
மெயினாக ஃபைனான்ஸ் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவர்கள், பணங்காசு கொடுத்து வாங்கக்கூடியவர்கள், சிறிய அளவில் பெரிய அளவில். அதே போல் ட்ரஸ்ட்டு சம்மந்தப்பட்டது, அந்த ட்ரஸ்ட்டுக்கு ஃபண்டு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது, அதில் பெரிய பெரிய கமிஷன் பேசிக்கில், பெரிய அளவில் கமிஷன் பேசிக்கில் வேலை செய்யக்கூடியவர்கள். டெக்ஸ்டைல் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க, டெக்ஸ்டைல்ஸ் ஹோல்சேலாக இருக்கலாம், அல்லது மேனுஃபேக்சரிங்காக இருக்கலாம், த்ரெட்டாக இருக்கலாம், நூற்பாலைகளாக இருக்கலாம், பஞ்சு மில்லாக இருக்கலாம், பெரிய பெரிய மில்லு வச்சு நடத்தக்கூடியவர்கள், அது ஆயில் மில்லாக இருக்கலாம், காட்டன் மில்லாக இருக்கலாம், ரைஸ் மில்லாக இருக்கலாம், பெரிய பெரிய மில்லுங்க வச்சு நடத்தக்கூடியவர்கள். அதே போல் ஹோல்சேல் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க, விவசாயிகள், மெயினாக விவசாயம், தோட்டங்கள், பெரிய பெரிய தோட்டங்கள் வச்சு நடத்தக்கூடியவங்க, உற்பத்தி செய்யக்கூடியவர்கள். அதே போல் அந்த நிறைய தோட்டங்களை எடுத்து குத்தகை எடுத்து செய்யக்கூடிய ஏலக்காய் தோட்டம் அல்லது ஒரு கிராம்பு தோட்டம், அந்த மாதிரி பெரிய அளவில் தோட்டங்கள் எடுத்து விவசாயிங்க செய்யக்கூடியவர்கள். ஐடி ஃபீல்டு, டிரான்ஸ்போர்ட், மீடியா துறையில் ஒர்க் பண்ணக்கூடியவர்கள், சின்ன சின்ன யூடியூப்பாக இருக்கலாம், சேட்டலைட் சேனலாக இருக்கலாம். அப்போது மீடியா துறையில் ஒர்க் பண்ணக்கூடியவர்கள். அதே போல் டாக்டர்ஸ், ஹாஸ்பிட்டல்ஸ் வச்சு நடத்தக்கூடியவர்கள். இந்த ஹாஸ்பிட்டல்னால் நீங்கள் நிறைய ப்ராப்ளத்தில் இருந்துகிட்டு வருது, நமக்கு தெரியும். அதே போல் ஆடிட்டர்ஸ், மெயினாக ஸ்கூல் வச்சு நடத்தக்கூடியவங்க, காலேஜஸ் வச்சு நடத்தக்கூடியவங்க, பெரிய பெரிய கல்லூரிகள் வச்சு நடத்தக்கூடியவர்கள், எஜுகேஷன் செக்டர்ஸ், கல்வி நிறுவனங்கள். அப்போ இந்த மாதிரி இப்போ நான் ஒரு 4-5 சொல்லியிருக்கேன்னு வச்சுக்கோங்களேன். இதையும் தவிர்த்து இன்னும் பலவிதமான தொழில் செய்யக்கூடியவர்கள். அப்போ நீங்கள் எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் சரி தான், எனி பிஸ்னஸ், இது உள்நாட்டில் பிஸ்னஸ் பண்ணலாம், வெளிநாட்டில் பிஸ்னஸ் பண்ணலாம். அப்போ இந்த 4 கிரக சேர்க்கையால் இந்த மே மாதம் உங்களுக்கு இந்த வருமானத்தை பொறுத்தவரையில் சிறப்பானதாகவே இருக்கும். நிச்சயமாக ஒரு நல்ல அதிர்ஷ்டத்தை, நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். நீங்கள் நீண்ட நாள் எதிர்பார்க்கின்ற ஒரு வளர்ச்சி, நீங்கள் நீண்ட நாட்களாக எதிர்பார்க்கின்ற ஒரு வளர்ச்சி, அது கூட உங்களுக்கு அமைவதற்கு வாய்ப்புகள் உண்டு அன்பு நேயர்களே. அப்போது கன்னிராசி என்பர்களே, மேஷத்தில் 4 கிரக சேர்க்கை ஏற்படுகிறது. கிரக அமைப்புகள் சிறப்பாக உள்ளது. ஆனால் ராசிக்கு 8இல் இவையெல்லாம் மறைந்து விடுகின்றன. அங்கே தான் நீங்கள் கவனிக்கணும் கன்னிராசி அன்பர்களே. ஏன்னா கன்னிராசி அன்பர்களை பொறுத்தவரையில் அவங்க நிறைய முயற்சிகளை செய்துட்டு, போருண்டா சாமி நமக்கு எதுவுமே வேணாம், ஏதோ இருக்கிறத வச்சு நம்ம படத்தை ஓட்டிப்போம், இருக்கிறத வச்சு நம்ம வாழ்ந்துட்டு போவோம், விடு, எதுக்கு இவங்கள்ட்ட போய் நம்ம வீணா அந்த கிரகத்திட்ட நவகிரகத்திட்ட போயிட்டு சண்டை போட்டுக்கிட்டு, நவகிரகம் நமக்கு அனுகூலமாக இல்லை, நாம் ஏன் நவகிரகத்திட்ட போய் சண்டை போட்டுருக்கணும், அதை ஒரு இம்சையாக வேணாம், அதை ஃப்ரீயாக விட்டுட்டு போ அப்படிங்கிற அளவுக்கு கன்னிராசி என்பர்கள் அதிகமான உழைப்பு, அதிகமான முயற்சி. இந்த முயற்சிகளுக்கெல்லாம் வெற்றி போதுமானதாக இல்லை. அந்த குறைகள் களைய இந்த மே மாதம் உங்களுக்கு கை கொடுக்கிறது கன்னிராசி என்பர்களே. உங்களுடைய தேவைகள் பூர்த்தியாகும். முன்பின் தெரியாத இடங்களுக்கு எல்லாம் சென்று வருவீர்கள். புண்ணிய ஸ்தலங்களுக்கு சென்று வருவீர்கள். நீண்ட நாள் பிரார்த்தனைகள் நிறைவேறும். ரொம்ப நாளாக ஒரு பிரார்த்தனை வச்சுருப்பீங்க, அதை கொண்டு போய் செஞ்சுட்டு வருவீங்க. ஏன்னா 8ல் சுப கிரகங்கள் அமைகிறது. மறைமுகமான, முன்பின் தெரியாத, இதுவரையும் போயிருக்கவே மாட்டீங்க, அந்த இடத்துக்கு போயிட்டு வருவீங்க. புண்ணிய க்ஷேத்திரங்களுக்கு, என்ன குரு இருக்கிறாரு, ராகு இருக்கிறாரு, புண்ணிய இடங்களுக்கு சென்று வருவீர்கள். முடிஞ்சால் அதை யாராவது உங்களை ஃப்ரீயாக கூப்பிட்டு போவாங்க. இதேனும் நீங்கள் ஒரு 50% போடுவீங்க, அவங்க ஒரு 50% போடுவாங்க, அப்படியே உங்களுக்கு செயல்பாடு நடக்கும். இது எல்லா இடத்துக்கும் பொருந்தும். பிரயாணங்களுக்கு மட்டுமல்ல, பயணங்களுக்கு மட்டுமல்ல, தொழிலுக்கு பொருந்தும், வேலை வாய்ப்புக்கு பொருந்தும், குடும்பத்துக்கு பொருந்தும். அப்போ உங்களுடைய முயற்சி ஒரு 50% இருக்கும். வெளியிலிருந்து ஒரு 50% இலவசமாக கிடைக்கும். இவை இரண்டும் ஒன்று சேருகின்ற பொழுது நிச்சயமாக உங்களுக்கு நல்ல முன்னேற்றம் தரக்கூடிய ஒரு மாதமாக இந்த மாதம் அமைகிறது கன்னிராசி அன்பர்களே. நிறைய பேர் வெளிநாடு போவதற்காக காத்திருக்கலாம்.
நிறைய கன்னிராசி அன்பர்கள் வேலை வாய்ப்புகளுக்காக காத்திருக்கலாம். எனக்கு வேலை கிடைக்கணும் சாமி, ஜாப் ரிலேட்டடாக நான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அல்லது வேலை செய்கிற இடத்துல எனக்கு பிரச்சனையாக உள்ளது, நீங்கள் உள்நாடோ வெளிநாடோ ஏதோ ஒன்று வச்சுக்கோங்க. வேலை செய்கிற இடத்துல எனக்கு பிரச்சனையாக உள்ளது, அந்த மாதிரி ப்ராப்ளமாக இருக்கலாம். அல்லது வம்பு வழக்காக இருக்கலாம், கோர்ட்டு கேஸு, போலீஸ் கேஸு, சொத்து சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், நிலம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், இடம் விற்கவே மாட்டேங்குது சாமி, வீடு விற்கவே மாட்டேங்குது சாமி, அல்லது வீட்டில் ஏதோ இருக்குது சாமி, மறைமுகமான பிரச்சனைகள் இருக்குது, திடீர்னு எதுவும் நடக்குது, உடம்பு சரியில்லாமல் போகுது, பிரச்சனைகள் ஏற்படுகிறது. இப்படி மறைமுகமான பிரச்சனைகள் அல்லது தொழில் போட்டிகள், தொழில் எதிரிகளால் வரக்கூடிய பிரச்சனைகள், எதிரிகளால் வரக்கூடிய தொந்தரவுகள், செய்வினை கோளாறுகள், மாந்திரீக தோஷங்கள், வைப்பு தோஷங்கள், அக்கம்பக்கத்து இடத்துக்காரங்களால் வரக்கூடிய பிரச்சனைகள், இப்படி எந்த பிரச்சனையாக இருந்தாலும் அவையெல்லாம் நிவர்த்தியாகின்ற வகையில் ஒரு விஷயத்தை ரொம்ப சிம்பிளாக சொல்கிறேன் கன்னிராசி அன்பர்களே. தீவினை நல்வினை இது ரெண்டே வினை தான். அப்போ நல்வினைகள் நடக்கின்ற பொழுது எல்லாம் நமக்கு நல்லபடியாக நடக்குது, எல்லாம் வெற்றி மேல் வெற்றியாக அமைகிறது, மனசு சந்தோஷமாக இருக்குது. அதுவே பேட் டைம்னு ஒன்று கிரியேட் ஆகும்போது தீவினைகள் கர்ம வினைகள் ஆட்சி செய்கின்ற பொழுது அப்போ என்ன ஆகுதுங்க? இப்போ கன்னிராசியை பொறுத்தவரையிலும் 6 சனி பகவான் இருக்கிறார், 8 ராகு பகவான் இருக்கிறார். 6, 8 சம்மந்தப்படுது, 12 சம்மந்தப்படுது. அப்போ என்ன ஆகுங்க? திடீர் உடல்நல குறைவுகள் ஏற்படும், ஆரோக்கிய குறைவுகள் ஏற்படும், மனசில் பயம் ஏற்படும், மனசில் ஒரு பதட்டம், குழப்பம், அதிகமான குழப்பம், அல்லது ஆரோக்கிய குறைவுகள். இந்த பிரச்சனை உடம்பு சரியாகுமா சரியாகாதா, அந்த மாதிரியான உடல்நிலை பிரச்சனைகள். அப்போ இதுக்கெல்லாம் என்ன காரணம்? தீவினைகள் காரணம். இது நிறைய விஷயங்கள் நம்ம சொல்ல, எல்லாத்தையும் நம்ம ஒரு 10 நிமிஷம் சொல்லிட முடியாது. கன்னிராசிக்கு பதில் சொல்லணும்னா, ஜாதகம் சொல்லணும், ஜோசியம் சொல்லணும்னா ஒரு 10 நிமிஷத்தில் சொல்ல முடியாது. அப்போ எதெல்லாம் ஒரு இம்பார்ட்டண்ட்டான செய்திகளோ, கிரக அமைப்புகள் என்னவோ, அந்த முக்கியமான ஹின்ஸை மட்டும்தான் நம்ம சொல்கிறோம். அப்போ கன்னிராசியை பொறுத்தவரையில் இந்த மாதிரி மறைமுகமான பிரச்சனைகள் இருக்குமே, ஆனால் கர்ம வினை உங்களை போட்டு அமுக்குதுன்னு அர்த்தம். அந்த கர்ம வினையில் இருந்து நீங்கள் விடுபட வேண்டும் என்று சொன்னால், நான் ஜெயிக்கணும் சாமி, நீங்கள் எல்லாம் சொல்லிட்டீங்க, நீங்கள் சொன்னதெல்லாம் கரெக்டு, நான் ஜெயிக்கணும், என்ன பண்ணணும் சாமி? நான் அரசியலில் இருக்கேன் சாமி, நான் சினிமா துறையில் இருக்கேன் சாமி, நான் மீடியா துறையில் இருக்கிறேன் சாமி, நான் பிஸ்னஸ் பண்ணுறேங்க, நான் வெளிநாட்டில் இருக்கிறேங்க, நான் வெளிநாட்டில் பிஸ்னஸ் பண்ணுறேங்க, நான் வெளிநாட்டில் கடை வச்சுருக்கேங்க, வெளிநாட்டில் தொழில் பண்ணுறேங்க, நான் வெளிநாட்டில் அரசியலில் இருக்கேங்க, நான் ஜெயிக்கணும் சாமி, நான் என்ன பண்ணணும்னு சொல்லுங்கள், இந்த போஸ்டிங் எனக்கு வேணும், நீங்கள் என்ன பண்ணணும்னு சொல்லுங்கள், நான் பண்ணுறேன். உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தை கொண்டு அதற்குரிய பரிகாரங்கள், பிராயச்சித்தங்கள் என்ன என்பதை தெரிந்து மனமுவந்து அதை செய்வீர்களேயானால் அன்னை வாராகி உங்களை உயர்த்துவாள், அன்னை வாராகி உங்களை காப்பாற்றுவாள் என்பதை தெரிவித்துக்கொண்டு மீண்டும் ஒரு அற்புதமான பதிவில் சந்திக்கிறேன். ஜெய் வராகி. ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.